ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உயிரில் பூ பறித்த தேவதைய கதையோட 10வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பகலவன் தன் துயில் கலைந்து ஆணையின் மடியில் இருந்து எழுந்து அடிவானத்தில் தன் செவ்வன நிறத்தை அரிதாரமாய் பூசி பாரிற்கு புதிய விடியலை பரிசளித்தான். ஆருத்ரனுக்கும் இன்று அவன் தொழில் சாம்ராஜ்யத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நாள். ஆம், இன்று ஆருத்ரனின் புதிய மாலின் பிரம்மாண்ட திறப்பு விழா. கோவை நகரின் முக்கிய பகுதியில் மால் அமைந்திருப்பதால் அந்த சாலையின் ஒரு பகுதி போக்குவரத்து நெரிசலாய் காணப்பட்டது. காரணம், இளைஞர் பட்டாளம் அனைவரும் ஆரவாரமாக புதிய மாலை நோக்கி படையெடுத்ததால். ஆருத்ரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் பவுன்சர்ஸும் காவல்துறையோடு இணைந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உதவி செய்தனர். அவர்கள் பாஸ் ஆருத்ரனின் கட்டளைப்படி மாலின் மேற்பகுதியில் ட்ரோன் கேமராக்கள் வட்டமிட, நுழைவாயிலுக்கு மேலே ராட்சத பலூன்கள் வண்ண வண்ணமாய் கட்டி இருக்க, அதோடு பூக்களால் ஆன தோரணங்கள் தன் நறுமணத்தை பரப்பி ரம்யமாய் காட்சியளித்தது. தென்னிந்திய பாரம்பரிய இசை இதமாய் காற்றோடு கலந்திருக்க, அதோடு சேர்த்து மக்களின் ஆரவாரமும் அந்த இடத்தை சூழ்ந்திருந்தது. மாலின் உட்புறமோ என வியக்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. பளபளப்பான பளிங்கு தரைகள் கேன்வாஸ் போல நீண்டு கொண்டே போனது. 5 அடுக்கு கொண்ட மாலின் ஒவ்வொரு தளமும் காண்போர் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் டிசைன் செய்யப்பட்டிருந்தது. இந்த 5 அடுக்கு மாலின் நுழைவாயில் முன் மக்கள் கூட்டம் அதன் கதவு திறப்பதற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். இளைஞர்கள் பட்டாளமோ ஆருத்ரனின் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருந்தனர். ஆருத்ரதேவின் பென்ஸ்கார் புயலென பார்க்கிங்கில் நுழைய, அவனின் பவுன்சர்கள் அவனை பாதுகாப்பாக சுற்றி வளைத்துக் கொண்டனர். அவன் தலை கண்ணில் பட்டதும் இசையொலி விண்ணை பிழக்க கம்பீரமாக வெற்றி நடை போட்டு மாலை நோக்கி சென்றான். அடுத்த காரில் லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் வருகை தர அவர்களையும் பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்றனர். வருண் ஏற்கனவே வந்திருந்தான். ஆருத்ரன் கொடுத்த சில வேலைகளை முடிக்க ஆருத்ரன் தன் அம்மா அப்பா மற்றும் வருணோடு இணைந்து மாலின் நுழைவாயில் முன் நின்று வந்தவர்களை வரவேற்கும் விதமாக லக்ஷ்மி வணக்கம் சொல்ல, ஆருத்ரன் தன் வசீகரிக்கும் புன்னகையோடு கையசைத்தான். பிறகு அலங்கரிக்கப்பட்ட ட்ரேயில் ரிப்பன் கட் செய்ய கத்திரிக்கோள் கொண்டு வந்து லக்ஷ்மி முன் நீட்டினார் ஒரு பணிப்பெண். அதோடு சேர்த்து ஒரு குட்டி ரிமோட்டும் இருந்தது. முதலில் ஆருத்ரன் தன் அம்மாவிடம் ரிமோட் கொடுத்து அதை அழுத்த சொல்ல, லக்ஷ்மியும் ஆவலோடு அதை அழுத்தினார். அடுத்த நொடி அந்த பிரம்மாண்ட 5 அடுக்கு மாலின் முகப்பு LED திரை மற்றும் மாலின் பெயர் இடம்பெறும் இடத்தில் கலர் ஜிகினா பேப்பர்கள் பறக்க, பின்னணி இசையோடு லக்ஷ்மி எம்போரியம் என மாலின் பெயர் முகப்பு சுவர் மற்றும் திரையில் மின்னியது. மாலின் பெயரை அம்மாவிற்கு மட்டும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வைத்திருந்தான் ஆருத்ரன். இதுவரை அவர்கள் ஆரம்பித்த எல்லா தொழில்களுமே ஆருத்ரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற குழுமத்தின் பெயரிலே அடங்கியிருக்க, இந்த புதிய தொழில் சாம்ராஜ்யத்தை தன் அம்மாவின் பெயரில் ஆரம்பித்தான் ஆருத்ரன். லக்ஷ்மியின் முகம் பெருமையில் ஜொலித்தது. அதே மனமகிழ்ச்சியோடு தன் புதல்வனின் நெற்றியில் முத்தமிட்டார். கிருஷ்ணன் கர்வமாக தன் மகனை பார்த்து பெருமை அடைந்தார். இதன் பிறகு வந்த மக்கள் மற்றும் மீடியா முன் பேச ஆருத்ரன் முன் வந்தான். ஆருத்ரன் கைகளில் மைக் வந்ததும் இளைஞர் பட்டாளத்தின் கைதட்டல் விண்ணை பிளந்தது. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி கிராண்ட் ஓப்பனிங் ஆஃப் லக்ஷ்மி எம்போரியம் மால். We are proud to bring you the best shopping experience in கோயம்புத்தூர். இங்க ஷாப்பிங் மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான எல்லா என்டர்டைன்மெண்ட் பார்க்ஸ் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸ், ஆல் ட்ரஸ்டபிள் பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே மாலை சுத்தி பார்க்கலாம். அண்ட் we promise that இந்த லக்ஷ்மி எம்போரியம் மால் உங்களுக்கு எப்பவும் மறக்க முடியாத ஷாப்பிங் அண்ட் ஹாப்பியான அனுபவத்தை நிச்சயம் கொடுக்கும். I am heartily welcome everyone again. Thank you for coming. ஆருத்ரன் பேசி முடித்துவிட்டு அடுத்ததாக ரிப்பன் கட் செய்ய தன் பெற்றோர்களை முன்னே அழைத்தான். லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் இணைந்து பல கைத்தட்டல்கள் மற்றும் பின்னணி இசையின் இன்னிசையோடு மாலின் ரிப்பனை கட் செய்து உள்ளே அடி எடுத்து வைத்தனர். அடுத்ததாக மக்கள் அனைவரும் உள்ளே வந்தனர். அடுத்து ஆருத்ரன் லக்ஷ்மியை வந்து குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி அழைக்க, அவரோ அவனை கண்டு கொள்ளாமல் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். மா, என்னாச்சு? வாங்க உள்ள போலாம் என ஆருத்ரன் அழைக்க, இருக்கண்ணா, ஒரு 5 நிமிஷம் பொறு என லக்ஷ்மி மீண்டும் வாசலையே பார்க்க, அப்போது வருண் மற்றும் கிருஷ்ணனும் அவ்விடம் வர, ஆருத்ரன் தந்தையிடம் சொல்லி அம்மாவை உள்ளே அழைக்க சொல்ல,
கிருஷ்ணனோ லக்ஷ்மிக்கு ஒரு படி மேலே போய் மானின் வாசலுக்கே போய் பார்த்துவிட்டு வந்து நின்றார் லக்ஷ்மியோடு. ஆருத்ரனிற்கு தன் பெற்றோர்களின் இந்த செயல் குழப்பத்தை ஏற்படுத்தியது. மா, யாருக்காக வெயிட் பண்றீங்க? இப்போ அவங்க யாரா இருந்தாலும் நீங்க இப்படி வெயிட் பண்ண வேணாம், உள்ள வாங்க போலாம், அவங்க தானா உள்ள வருவாங்க என வருவோர் யாரென தெரியாமலே அந்த நபரின் மேல் கோபம் கொண்டான் ஆருத்ரன். யாரோ ஒருவருக்காக இப்படி அவன் பெற்றோர் வாசலில் காத்து நிற்பது ஆருத்ரனுக்கு பிடிக்கவில்லை. அதான் இந்த கோபம். அதே சமயம் கிருஷ்ணன் அனுப்பிய காரில் வந்து கொண்டிருந்தனர் மகிழினி குடும்பம். இவர்கள் வர தாமதமானதற்கு முழுமுதல் காரணம் ரூபாதான். ஆருத்ரனை முதல் முறையாக நேரில், அதுவும் நெருக்கத்தில் சந்திக்க போவதால் அவள் பல உடைகள் தேர்வு செய்ய, மேக்கப் போட என இதிலே நேரம் போய்விட்டது. பிறகு காலை நேர போக்குவரத்து நெரிசலும் சேர்ந்து மகிழினியின் வரவை தாமதப்படுத்திவிட்டது. ஆருத்ரன் கடுப்பாகி வருணிடம் கத்திக் கொண்டிருந்தான். டேய், உனக்கு தெரியுமா வரது யாருன்னு? அங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஆனா இவங்க விஐபி லெவலுக்கு யாரையோ எதிர்பார்த்து வெயிட் பண்றாங்க என திட்டிக் கொண்டு இருந்தான் ஆருத்ரன். வருண் வாய் திறந்து பதில் சொல்ல போகும்போது அவர்கள் வீட்டு கார் ஒன்று வந்து நின்றது. யாரது நம்ம வீட்டு கார்ல வருது என்று அவனும் உற்று நோக்க, காரிலிருந்து இறங்கினால் அவனவள் ஆக போகும் மகிழினி. அவளை இங்கே சற்றும் எதிர்பாராதவன் முதலில் கோபம் கொள்ள, அவனின் மனமோ அவனது கோபத்தை பின்னுக்கு தள்ளி அவளின் கொள்ளையடிக்கும் அழகில் அவனை அடங்கி நிற்க வைத்தது. இதுவரை தாவணியில் மட்டுமே அவனுக்கு தரிசனம் தந்தவள் இன்றோ கிரீமி கலர் வகை சந்தன நிறமும் அதன் பார்டரில் செங்கல் நிற சிவப்பும் கலந்த சில்க் புடவை அவள் உடலை பாந்தமாக தழுவியிருக்க, அவளின் அங்க வளைவுகள் இலைமறை காயாக காட்சியளித்து ஆனவனை சில நொடி தடுமாற செய்தது. இதுவரை அவன் எத்தனையோ மாடன் என்ற பெயரில் உடலை வெளிக்காட்டும்படியான உடைகளை அணிந்து பெண்கள் அவனை கவருவதற்காக அருகில் வந்து நின்றிருக்கிறார்கள். அப்போது எல்லாம் அவனுக்குள் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை. அவ்வாறு வருவோரை அவன் கண்டபடி திட்டி அனுப்பியதெல்லாம் வேறு கதை. ஆனால் இன்றோ அவனின் மான் விழியாலோ 10 அடி தூரத்தில் வரும்போதே அழகு புயலாய் அவனிடம் மையம் கொண்டு 6 அடி ஆண்மகனையை சாய்த்து விட்டாள். அவனின் லேசர் கண்களோ பெண்ணவளை முற்றுமுழுதாக ஊடுருவியது. அவளின் நீண்ட கூந்தலை பின்னி மல்லிகையை சூடியிருந்தாள். நெற்றி போட்டில் தொடங்கி அவளின் பாத விரல்கள் வரை ஊடுருவியது ஆருத்ரனின் விழிகள். மீண்டும் அவன் பார்வை மேலேற அவளின் மையிட்ட விழிகளை நோக்க, அந்த நொடி அவளின் கண்களும் ஆருத்ரனை தழுவ, அவள் விழிகளோ அவனை இங்கே எதிர்பாராமல் பல அபிநயங்களை காட்டியது. தன்னை பார்த்ததும் அவள் விழிகள் காட்டிய மொழிதனில் ஆனவன் புயலில் சிக்கிய தோணியானான். புயலென்று நினைத்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாய், மலையென்று நினைத்தேன் என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தாய், நெற்றி பொட்டில் எண்ணெய் உருட்டி வைத்தாளே என்ற பாடல் வரிகளுக்கேற்ப அவனை அசரடிக்கும் தேவதையாய் அவனை இங்கே பார்த்த மகிழ்ச்சியில் அவன் அருகில் நெருங்கி வந்திருந்தாள் மகிழினி. அவனை நோக்கி அவள் மேலும் நகரும் நொடிதனில் லக்ஷ்மி அருகே வந்து அவள் கைகளை அவள் வந்துவிட்ட மகிழ்ச்சியில் பிடித்து அவளை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து நெற்றியில் முத்தமிட்டாள் தன் வருங்கால மருமகளை. இந்த காட்சியை அங்கிருந்த மீடியாக்கள் அவர்கள் முகப்பு பக்கத்திற்கு போட ஹாட் நியூஸ் கிடைத்ததில் அதை படம் எடுத்துக் கொண்டனர். சோசியல் மீடியாக்களில் போட வீடியோ காட்சிகளும் எடுக்கப்பட்டது. ஆருத்ரனின் மொத்த குடும்பமும் வாசலில் யாருக்கோ காத்திருப்பதை மீடியாக்களும் வந்ததில் இருந்தே பார்த்து கொண்டேதானே இருந்தனர். ஆருத்ரனை பற்றி இதுவரை வந்த செய்தி அனைத்துமே அவனின் தொழில் சம்பந்தமானது மட்டுமே. இதுவரை ஆருத்ரனை பெண்களோடு தொடர்பு படுத்தி எந்த கிசுகிசுவும் வந்ததில்லை. அதற்கு அவன் இடமும் கொடுத்ததில்லை. அவனை கழுகு கண் கொண்டு வட்டமிடும் மீடியாக்களுக்கு இந்த காட்சி லட்டு போல் கிடைக்கவும் அதை படம் எடுத்துக் கொண்டனர். இந்த மீடியா எனும் கழுகு கூட்டத்தில் ஒரு குள்ள நரியும் நுழைந்துள்ளதே ஆருத்ரன் அறியாமல். அந்த நரி யாரென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். எஸ், ஆருத்ரனை பழிவாங்க ரஞ்சித் அவனின் ஆட்கள் சில பேரை மீடியா நபராக உள்ளே அனுப்பிவிட்டிருந்தான். அத்தோடு மாலை பார்வையிட வந்த மக்களோட மக்களாகவும் அவன் ஆட்களை அனுப்பியிருந்தான் ரஞ்சித். ரஞ்சித் அனுப்பியது மாலை நோட்டமிட. ஆனால் அவன் ஆட்களுக்கு லட்டு போல் இந்த காட்சி கிடைக்க அதை அவர்கள் பாஸுக்கு தெரிவிக்க அவனிட்ட உத்தரவுப்படி தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வந்தனர். ஆருத்ரன் மகிழினியை பார்த்து மதிமயங்கி நின்றிருந்த சில நொடிகள் அந்த நரிக்கூட்டத்திற்கு அவனை சாய்க்க வாய்ப்பாக அமைந்துவிட்டது. ஆனால்
வருண் தன் கேமரா கண்ணை சுழல விட்டதில் மீடியாக்களின் போக்கஸ் ஆருத்ரன் மகிழினி பக்கம் இருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் அருகே சென்று அவர்களை எச்சரித்து ஃபுட்டேஜை அளிக்க செய்து விட்டான். மீடியாக்கள் அதை நியாயமாக செய்து விட்டார்கள். ஆனால் அந்த குள்ளநரி கூட்டமோ அதை எப்போதோ ரஞ்சித்திற்கு அனுப்பி வைத்து விட்டனர். மீண்டும் வருண் வந்து ஆருத்ரனிடம் நேரமாவதை உணர்த்த அவன் மகிழினி அருகில் நின்று அவளை கொஞ்சிக் கொண்டிருந்த தன் பெற்றோரிடம் சென்றான். அதற்குள் சந்திரன், சோபனா, ரூபா அனைவரும் உள்ளே வந்திருந்தனர். மா, டைம் ஆச்சு, வந்து விளக்கேத்துங்க, இவகிட்ட அப்புறம் பேசுங்க என குரலில் கடுமை காட்டி ஆருத்ரன் லக்ஷ்மியிடம் கூறினான். அவன் வந்து பேசிய பிறகுதான் மகிழினி என்ற சிலை ஆனந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்து லக்ஷ்மியை பார்த்து, லட்சுமா, இவருதான் என ஆருத்ரனை நோக்கி கை நீட்டி, உங்க மகனா என மகிழ்ச்சி பொங்க கேட்டாள் மகிழினி. லக்ஷ்மியும், ஆமா கண்ணு, இவன் தான் என் பையன் ஆருத்ரதேவ் என அவளுக்கு அறிமுகப்படுத்தினார். அவளின் செல்ல லட்சுமா மற்றும் கிருஷ்ணனின் மகன்தான் அவளின் காதல் மணாளன் என அறிந்த நொடியில் இருந்து அவள் கொண்ட உவகைக்கு எல்லையே இல்லை. அதே சந்தோஷத்தில் அவள் தன் லட்சுமாவை மீண்டும் கட்டி அணைத்துக் கொண்டாள் மகிழினி. இதை பார்த்த ஆருத்ரனுக்கு கடுப்பாக இப்போது எதுவும் பேச முடியாத சூழலில் தன் அம்மாவிடம் மீண்டும் நேரமானதை உணர்த்தினான். லக்ஷ்மியும் புரிந்து கொண்டு மகிழினியை கையோடு அழைத்து கொண்டு முன்னே சென்றார். கிருஷ்ணனோ, வாங்க எல்லாரும் என மகிழினி குடும்பத்தை அழைத்து கொண்டு லக்ஷ்மி எம்போரியம் மாலின் மைய பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட மேடை அருகே அழைத்து சென்றார். மேடையில் அம்மாவிற்கு பிடித்த முருகன் சிலை தங்கத்தில் வீற்றிருக்க, அதற்கு முன்பாக குத்து விளக்கு சர்வ அலங்காரம் செய்து ஒளி வீச காத்திருக்க, அந்த இடத்தில் அவனின் நெருங்கிய நண்பர்கள், மகிழினியின் குடும்பம் மற்றும் மீடியா ஆட்களும் ஆங்காங்கே சுற்றி பார்த்து கொண்டிருந்த மக்களும் இருந்தனர். குத்து விளக்கின் 5 முகத்தில் முதலில் வந்து லக்ஷ்மி ஏற்ற, அடுத்தது கிருஷ்ணன், வருண், ஆருத்ரன் என வரிசையாக ஏற்ற, 5வது முகத்தை ஏற்ற லக்ஷ்மி மகிழினியை திரும்பி பார்த்து அருகே அழைக்க, அவளோ ஆருத்ரனின் ருத்ரவெளி பார்வையின் முறைப்புக்கு பயந்து அசையாமல் என்ன செய்வது என தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றிருந்தாள். அவள் இங்கே வந்ததே அவனுக்கு என்ன விஷயம் என புரியாமல் இருக்க, இதில் அவனின் அம்மா தற்போது அவளை விளக்கேற்ற அழைக்கவும் அதில் இன்னும் டென்ஷனாகி அவளை பார்வையாலே எரித்து கொண்டிருந்தான். ஒரு புறம் ஆருத்ரன் அவளை பார்வையால் எரிக்க, இன்னொரு புறமோ இருவரின் வயிறு பொறாமையில் பற்றி எறிந்து மகிழினியை பொசுக்கிக் கொண்டிருந்தனர். அந்த இருவர் வேறு யாராக இருக்க போகிறார்கள்? சோபனா, ரூபாவை தவிர. வந்ததில் இருந்து லக்ஷ்மியும் கிருஷ்ணனும் அவளை தாங்கென்று பாசமாக தாங்குவதை பார்த்து அவர்களுக்கு பிபி ஏறியதுதான் மிச்சம். ஆருத்ரனின் கடைவெளி பார்வை கூட ரூபாவை தீண்டவில்லை. ஆனால் மகிழினியை அவன் பார்த்த பார்வையை கண்டு இவளுக்கு அவள் மேல் மேலும் வன்மம் கூடியது. மகிழினி இன்னும் தயங்கி நிற்பதை பார்த்துவிட்டு லக்ஷ்மியே அருகில் வந்து அவளை விலக்கேற்ற அழைத்து சென்றார். அவள் தன் அப்பாவை பார்க்க சந்திரன் சம்மதமாக தலையசைக்க அவளும் தயக்கத்தை தள்ளி வைத்து 5வது முகத்தின் விளக்கை ஏற்றினாள் எதிர்கால மருமகளாக. பிறகு அனைவருக்கும் பருக ஜூஸ் கொண்டு வந்து தரப்பட்டது. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தன் அப்பாவை தனியே அழைத்து கொண்டு சென்றான் ஆருத்ரன். டேய், எதுக்குடா என தனியே அழைத்துட்டு வர என ஆருத்ரனிடம் வம்பு பண்ணிக்கொண்டே அவனோடு சென்றார் கிருஷ்ணன். பா, யார் அவ? எதுக்கு இங்க வந்திருக்கா? அவளுக்கு எதுக்கு இவ்வளவு வரவேற்பு என பட்டாசாய் பொறிந்தான் ஆருத்ரன். கிருஷ்ணனோ, அவளா? யார் அது? அப்படிலாம் ஏதோ பேர் இருக்கா என்ன? நீ யாரா சொல்ற என தெரியாதது போல கேட்க, டாடி, டோன்ட் பிளே வித் மீ. நான் யாரை கேட்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனிவே, லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் ஹர் என ஆருத்ரன் கோபமாக மொழிய, சொல்லுடா மகனே என சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டார் கிருஷ்ணன். அதான் நீங்களும் அம்மாவும் விஐபியை வெல்கம் பண்ற ரேஞ்சுக்கு வாசலையே நின்று இன்வைட் பண்ணீங்களே ஒரு பொண்ணை, அவளை பத்தி தான் கேட்கிறேன் என ஆருத்ரன் சொல்ல, நீ ஒத்துக்காம போனாலும் மகிமா எங்களுக்கு விஐபி தாண்டா என சந்தோஷமாய் கிருஷ்ணன் கூற, மகியா யாரது என ஆருத்ரன் அவளின் பெயர் தெரியாததால் இப்படி கேட்க, நாங்க வாசல நின்று இன்வைட் பண்ணோமே அந்த பொண்ணு பேரு தாண்டா மகிழினி, நான் சுருக்கி அப்படி சொன்னேன் என கிருஷ்ணன் பதில் சொல்ல, அவள் பெயரை மனதிற்குள் அவன் உச்சரிக்க அவள் பெயரை போலவே அவனின் மனமும் மகிழ்ந்ததோ. தேவ், என்னடா ஸ்டன் ஆயிட்ட, என்னாச்சு என கிருஷ்ணன் அவனை கவனித்து கேட்க, நத்திங் டாட், நீங்க அவளை பெருசா வச்சு பேசுற அளவுக்கு அவ என்ன பண்ணிட்டா என ஆருத்ரன் கடுப்போடு கேட்க,
அது கொஞ்ச நாள் முன்னாடி லட்சுமா கோவிலுக்கு போயிருந்தா. அப்ப திடீர்னு மயக்கம் போட்டு கோவில்ல விழுந்துட்டா. அப்ப நானும் கூட போகல. அந்த நேரத்துல தான் மகிழினி சரியா வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணா என நடந்த அனைத்தையும் ஆருத்ரனிடம் கிருஷ்ணன் சொன்னார். உடனே ஆருத்ரன் பதறி, வாட், அம்மாவுக்கு என்னாச்சு? இதையே நீங்க அப்பவே என்கிட்ட சொல்லல என கிருஷ்ணனிடம் அவன் கோவப்பட, தேவ் பதறாதப்பா, லட்சுமாவுக்கு ஒன்னும் இல்ல, நான் எல்லாம் விசாரிச்சுட்டேன் என அவன் பதற்றத்தை குறைக்கும் விதமாக கிருஷ்ணன் கூற, இருந்தும் அவன் தன் அம்மாவை நோக்கி போக அடியெடுத்து வைக்க, அப்போது கிருஷ்ணன், ஆரு, உன் பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, இங்க எதுவும் பேசிக்க வேணாம், ஐ எம் அஷ்யூர் யூ யுவர் மாம் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என கூறி இருக்கும் சூழலை புரிய வைக்க, ஆருத்ரனும் அதை புரிந்து கொண்டு அங்கிருந்து அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தன் பார்ட்னர்ஸிடம் சென்றான். சோபனாவும் ரூபாவும் மாலை சுற்றி பார்க்க சென்று விட்டனர். சந்திரன் கிருஷ்ணனோடு இணைந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக தங்களை பற்றி அறிமுகம் செய்து பேசிக் கொண்டிருந்தனர். லக்ஷ்மியோ மகிழினியை தன் மகள் போலவே கைகளுக்குள் அவளை வைத்து மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார். மகிழினியை பற்றி சொல்லவா வேண்டும்? லக்ஷ்மியின் மகன்தான் அவளின் ஆருத்ரன் என்று தெரிந்த நொடியில் இருந்தே அவள் சிறகில்லாமல் வானத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தனக்கு மிகவும் பிடித்த மனதிற்கு நெருக்கமான லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணனின் மகன்தான் ஆருத்ரன் என்று. மனதிற்குள் முருகனுக்கு பல நன்றிகளை கூறிவிட்டு லக்ஷ்மியோடு கதைத்து கொண்டிருந்தாள் பெண் அவள். ஆருத்ரனின் விழிகளோ தூரத்தில் இருந்தே மகிழினியைத்தான் வட்டமிட்டு கொண்டிருந்தன. அவளை தனியாக தன்னிடம் சிக்கும் நேரத்திற்காக காத்திருந்தான். லக்ஷ்மியோ, வாக்கண்ணு, நம்ம மாட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் என அழைத்து நகர முற்பட, அப்போது சரியாக ஆருத்ரன் அவர்களுக்கு இடையில் வந்து லக்ஷ்மியிடம், மா, உங்களை டாடி கீழே கூப்பிடுறாரு என சொல்ல, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியலையே என யோசித்து விட்டு மகிழினியிடம், மகிக்கண்ணு, நீ சுத்தி பார்த்துட்டேரு, நான் இப்ப வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் லக்ஷ்மி. சிங்கத்திடம் சிக்கிய மான் போல தன் மருண்ட விழியால் அவனை நோக்கினாள் மகிழினி. தன்னை பார்த்தால் நிச்சயம் திட்டுவான் என தெரியும். என்ன செய்வது என சுற்றி முற்றி பார்த்தாள். அந்த கன பொழுதில் அவன் அவளை நோக்கி ஒரு எட்டு வைக்க, அதை தன் கடைவெளியில் கண்டு கொண்டு இவளும் ஒரு அடி பின்னாடி வைத்தாள். அந்த நேரம் அவளை காப்பாற்றும் விதமாக ஆருத்ரனின் பிசினஸ் ஃப்ரெண்ட் ஒருவன் இவனை அழைக்க, ஆருத்ரனும் அவளை பார்வையால் எரித்துவிட்டே அங்கிருந்து நகர்ந்தான். அப்போதுதான் அவளுக்கு மூச்சே விட முடிந்தது. பிறகு அவள் மட்டும் தனியாக சென்று தன்னவன் கட்டிய மாலை ஆசையாக பார்வையிட சென்றாள். இவள் கீழ்த்தளத்தை சுற்றி வந்துவிட்டு முதல் தளத்திற்கு போக லிஃப்ட் நோக்கி செல்ல, அப்போதுதான் அவளுக்கு அவள் கொண்டு வந்த கேக்கை காரிலே வைத்துவிட்டதன் ஞாபகம் வர, சரி அதை எடுத்துட்டு வரலாம் என அவள் யோசித்து யூ டர்ன் போட போகும் நேரம் சட்டென அந்த மின்தூக்கியின் கதவுகள் திறக்க, அதில் ஆருத்ரன் ஸ்டைலாக கை கட்டி நின்றிருக்க, பாவை எவளோ அவனின் ஆளுமையில் விழிவிரித்து அவனையே பார்த்து கொண்டிருந்த நேரம் சட்டென மகிழினியின் கரத்தை பற்றி லிப்ட் உள்ளே இழுக்கவும் லிப்டின் கதவுகள் மூடவும் சரியாக இருந்தது. இந்த காட்சியை மகிழினியை பின்தொடர்ந்து வந்த ரஞ்சித்தின் ஸ்பை ஒருவன் தன் கேமராவில் படம் எடுத்து அவன் பாஸ் ரஞ்சித்திற்கு அனுப்பி வைத்தான். ரஞ்சித் செய்ய போவது என்னவோ, இதனால் மகிழினி பாதிக்கப்படுவாளா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும். தேங்க்யூ.